கும்பராசிகார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசி புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். கும்பராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகிறது? இந்த 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன? இந்த 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், இந்த 2026ஆம் ஆண்டு செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த 2026 அப்படிங்கிறது கூட்டு எண் பாத்தீங்கன்னா 10, அதாவது 1 சூரியனுடைய ஆண்டாக இருக்கிறது. தமிழ் வருடம் நடக்கக்கூடிய விஸ்வாவசு வருடத்துடைய ராஜா யாரு அப்படின்னா சூரியன் தான். அப்ப இந்த 2006 இங்கிலீஷ் படி நியூமராலஜி படி சூரியனுடைய ஆண்டாக இருக்கிறது. அதே போல தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடத்துடைய ராஜாவும் சூரியனாக இருக்கிறார். சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆண்டாக இருப்பதால இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அரசியல் மாற்றம், அரசியல்ல சீர்திருத்தங்கள், நிர்வாக சீர்திருத்தங்கள், மருத்துவத்துறையில கண்டுபிடிப்பு சீர்திருத்தங்கள், அதே போல பாத்தீங்கன்னா ஆன்மீக முன்னேற்றம், எப்போதும் இல்லாத அளவுக்கு மக்களிடத்திலே ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த சூரியனுடைய ஆண்டாக இருந்தால் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டு. இந்த மாதிரியான புது பலன்களாக இந்த ஆண்டு இருக்கிறது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு குரு பகவான், அதாவது வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர ஸ்தானம், சித்தப்பா ஸ்தானம், தந்தை கிடையாது, சித்தப்பா ஸ்தானம். அதே மாதிரி 11ஆம் இடங்கிறது அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நம்மளுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நடக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம், தந்தையின் சகோதரரை சொல்லக்கூடிய இடம், மூத்த சகோதரத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 11க்கும் உடையவர் யாரு அப்படின்னா குரு பகவான். குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு ஸ்தானம். ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்துல தான் குரு இருக்கார். மிக சிறப்பான குரு. ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியவே பார்க்கிறார். அதுவே ஒரு மிகப்பெரிய சிறப்பு. பொதுவாகவே இந்த 2ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கார். அப்படிங்கிற போது பொருளாதார சம்பந்தமான கடன், அதாவது 7 நாட்டு சனி நடக்கும் பொழுது கடன் கிடைக்காதும்பாங்க. ஆனா குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு, பணம் வந்து அடுத்தவங்க காசாவது உங்க கையில பெறக்கூடிய அமைப்பு. அதே போல 5ஆம் இடத்துல இருக்கார் 11ஆம் இடத்து அதிபதி அப்படின்னா 5ஆம் இடங்கிறது நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன். 11ஆம் இடங்கிறது அது நடக்குமா நடக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி செயல்படக்கூடிய ஆண்டு, நினைத்த காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு தெய்வத்துடைய அருளால. இந்த மாதிரியான யோக பலன், அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு. திருமணம், வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, போர் அடிக்கிறது, காது குத்துறது, கல்யாணம் பண்றது, இந்த மாதிரியான குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இது மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும் இந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரை குரு 5ல் இருக்கும் பொழுது. அதே போல பார்த்தீங்கன்னா குடும்பம் சுபிட்சமாக இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் 6ல் மறைகிறார். 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். 6ஆம் இடத்துல மறைகிறாரே அப்படின்னா குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் இந்த முறை உச்சமாக இருக்கிறார். உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவு என்பதே இல்லை. அதாவது உச்சம் பெற்ற கோளுக்கு 1.25 பலன் அப்படிங்கிறது. அப்ப மறைவு இல்லை அப்படிங்கிற போது 6ஆம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால நன்மையான பலன்களையே கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கும். அதை விட முக்கியமா உங்களுடைய 7.5 சனியோட பாதிப்பு குறையும். ஏன் அப்படின்னா இந்த ஜூன் 2க்கு அப்புறம் குரு 6ஆம் இடத்துல உச்சமாகி உங்க ராசிநாதன் சனி 7.5 சனி, அதாவது பாத சனியை பார்க்கிறார். அப்ப 7.5 சனியோட பாதிப்பு குறையும். வருடத்துடைய பிற்பகுதி, வருடத்துடைய முற்பகுதி உங்களுக்கு யோக பலன் நடக்கும். வருடத்துடைய பிற்பகுதி உங்களுக்கு கெடுபலன் நடக்காம இருக்கிறதே யோகமா இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அமைகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானத்துல இருந்தா கூட இந்த உத்தியோகம் சம்பந்தமான யோகம், அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை சம்பந்தமான நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமை செய்யக்கூடிய எல்லா வழிபாடும் செய்வது உங்களுக்கு யோகத்தை செய்யும் ஜூன் 2க்கு அப்புறம்.
அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசிநாதன் 12ஆம் இடம் விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் தான். சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவா 2ஆம் இடத்துல இருந்தா அதுக்கு பேரு 7.5 சனியில பாத சனி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாத சனி அதாவது 7.5 சனி மொத்தம் விரைச்சனியா 2.5 வருஷம் இருப்பார். அடுத்தது ஜென்ம சனியா 2.5 வருஷம் இருப்பார். இப்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத சனி நடந்துட்டு இருக்கு. பொதுவா 7.5 சனியில பாத சனி நடக்கும் பொழுது வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்கணும். நம்பிக்கையின் பேர்ல எதுவும் செய்யக்கூடாது. அதே போல பாத்தீங்கன்னா 7.5 சனி நடக்கும் பொழுது குடும்பத்திற்காக செலவுகள் நிறைய நடக்கும். அதனால செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது சனிக்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது. சனிக்கிழமை கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை காகத்துக்கு வச்சுக்கிட்டு வரணும். தேய்பிறை அஷ்டமி மாசத்துல ஒரு நாள், ஒரு பௌர்ணமி முடிஞ்சு 8வது நாள் தேய்பிறை அஷ்டமியில காலபைரவர் வழிபாடு செய்யணும். அப்படி இல்லை நான் பாத்தீங்கன்னா தர்மசாஸ்தா ஐயனார் வழிபாடு செய்யறது சிறப்பு. எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி ஐயனார் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த மாதிரியான இதுல ஏதாவது ஒரு வழிபாடு, ஆஞ்சநேயர், விநாயகர், இதுல ஏதாவது ஒரு வழிபாடு எடுத்துக்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனியோட பாதிப்பு குறையும். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஜூன் 2க்கு அப்புறம் குரு பாக்குறாரு 9வது பார்வையா, அது உச்சமாகி சுபத்துவம் அடைகிறார் சனி. சுபத்துவம் அடைஞ்சா அவருடைய காரகத்துவம் எல்லாம் சுபத்துவம் அடைகிறதுனால 7.5 சனியோடைய இந்த கடன், கவலை, துக்கம், வியாதி, வழக்கு, சண்டை, அசிங்கமான வீட்டுல திருடு போறது, கர்மம் செய்யறது, இந்த மாதிரியான கெடுபலன் குறையும். ஜூன் 2க்கு அப்புறம் அவர் சனி சுபத்துவம் அடைகிறதுனால 7.5 சனியோட பாதிப்பு குறைகிறதே கும்பராசிக்கு ஒரு பெருமூச்சு விடுற வருஷம் இந்த 2026. ஆக சனியும் ஓரளவு கெடுபலனை குறைக்கக்கூடிய ஆண்டாக 2026 இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜென்ம ராகு, ஜென்மத்துல ராகு இருக்கார் அப்படின்னா அதுவும் ஜூன் 2 வரைக்கும் குரு பார்வையில இருக்கார். பொதுவா ஜென்மத்துல ராகு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பலனை விரிவுபடுத்தும், பெரிதுபடுத்தும், பிரம்மாண்டப்படுத்தும். ஜென்ம ராகு என்ன பண்ணும், குரு பார்வையா இருக்கிற வரைக்கும் ஜூன் 2 வரைக்கும் நன்மைகளை செய்யும். எந்த ஒரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா இதை பெருசா செய்யணும், இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா கூட அந்த ஃபங்க்ஷனை பெருசா பிரம்மாண்டமா கிராண்டா 4 பேர் பாக்குற மாதிரி செய்யணும். இந்த மாதிரியான செலவு செஞ்சு அதுல செலவு கடனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். மற்றவர்களுக்காக ஒரு பில்டப் பண்றதுக்காக செய்யக்கூடிய செலவாகளா இருக்கும். அந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் 2க்கு அப்புறம் குருவுடைய பார்வை விலகுது. ஜென்ம ராகு இருக்கார். ஜென்ம ராகு எப்பவுமே ராகு பேராசை கிரகம். இந்த சதுரங்க வேட்டை படத்துல வராங்க இல்லையா, ஒருத்தர் ஏமாத்தணும்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி உங்க ஆசையை தூண்டி உங்களை ஏமாத்த யாராவது வருவாங்க, கவனமாக இருக்கணும். அதனால அதாவது பாத்தீங்கன்னா பேராசை, ஆசைக்கு ஆசைப்படக்கூடாது. பேராசைக்கு இப்போ 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம், 10 லட்சம் கட்டுனா 1 கோடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசையை தூண்டி உங்களை ஏமாத்த யாராவது வருவாங்க, கவனமாக இருக்க வேண்டும். ஜென்ம ராகு ஜூன் 2க்கு அப்புறம் குரு பார்வை இல்லாம இருக்கிறதுனால ஜென்ம ராகு, அதாவது ஜென்ம ராகுவை பிரீதிப்படுத்தணும்னா துர்காதேவி வழிபாடு. வெள்ளிக்கிழமைனா 10 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6, செவ்வாய்னா 3 to 4:30. இந்த ராகு காலத்துல துர்காதேவிக்கு எலுமிச்சம்பழ தோளுல விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகுவால் ஏற்படக்கூடிய, ஜென்ம ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன் குறையும். அது ஜூன் 2க்கு அப்புறம் தான். ஜூன் 2 முன்னாடி குரு பார்வையில் இருக்கிறதுனால கெடுபலன் நடக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கார். 7ஆம் இடம்ங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். பொதுவா 7 கேது இருக்கும் பொழுது கணவன், அதாவது வாழ்க்கை துணை விஷயத்துல கவனமாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னா எந்த இடத்துல கேது இருந்தாலும் அதனுடைய பலனை தடுக்கும், சுருக்கும். 7 கேது இருக்காரு அப்படின்னா கணவன் மனைவியில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா பிரிவினைகள் ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா பிரிவினை ஏற்பட்டாலும் அப்படியே இந்த நேரத்துல அடுத்த கட்டம் டைவர்ஸ்னு போகாம அப்படியே ஆற போடுறது நல்லது. இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்புல தான் கேது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது செய்வார். அடுத்ததா பாத்தீங்கன்னா நண்பர்கள் விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் ஏமாற்றி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டு தொழில பார்ட்னரை நம்பக்கூடாது 7ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது. அதே போல பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்காருன்னா ஆன்மீகம் சம்பந்தமான முயற்சிகள், அதாவது கஷேத்திர தரிசனம், கோவில் வழிபாடு, இந்த மாதிரியான ஆன்மீக வழிபாடு செய்யும் பொழுது கேது உங்களுக்கு நன்மைகளை செய்வார், கெடுபலனை செய்ய மாட்டார். ஆக விநாயக பெருமான் வழிபாடு, விநாயகருக்கு திங்கட்கிழமையில அருகம்புல் சாத்தி அதே போல தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது கேதுவுடைய கெடுபலன் நடக்காது. அப்ப நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணை ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கை துணை விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்படியே ஆறப்படணும். கண்ணு 2 குருடு, காது 2 செவிடு, வாய் ஊமை அப்படின்னு அப்படியே அமைதியா இருக்கணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நிலையில்லாம எழுந்திருச்சு நிலப்படியில முட்டிக்கிட்ட கதையாயிடும். வாழ்க்கை துணை விஷயத்துல கண்டிப்பாக கும்பராசிகள் 7 கேது இருக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஆக விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது அந்த பாதிப்பு நடக்காது. ஆக இந்த 2026ங்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் முற்பகுதி குருவால யோகத்தையும்
பிற்பகுதி 7.5 சனியோட பாதிப்பு குறையிறதுனாலையும் இந்த 2026ங்கிறது கும்பராசிக்கு வழிபாடு, அதாவது துர்காதேவி வழிபாடு, விநாயகர் வழிபாடு, பைரவர் வழிபாடு எல்லாம் செய்யும் பொழுது ஜூன் 2க்கு அப்புறம் குரு பகவானுடைய வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யும் பொழுது 2026 கும்பராசிக்காரர்களுக்கு யோகமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.